நான் சொல்லிட்டேன், தப்பி தவறி நீங்கள் வெளியே போகும்போது ஓன்னு மழை பெய்யுதுன்னு சொன்ன உடனே பாஸ்டர் தெரியாமல் சொல்லிட்டார் அப்படி சொல்லாதீங்க. எல்லாமே கர்த்தர் நமக்கு செய்கிறது நல்லது என்னன்னு. ஆமென், ஹல்லேலூயா. நான் முந்தி ஒரு கதை சொன்னேன், திரும்ப சொல்லிடட்டுமா? மதுரை மேலூரில் வேஷ்டி கட்டிட்டு ஒயிட் வேஷ்டி ஒயிட் சட்டை போட்டுட்டு போகிறோம். அப்போ மேலூர்லேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போகணுன்னா, அப்போது செருப்பு அப்போ முந்தி காலத்தில் செருப்பு நான் அந்த ரோட்டு கடையில் ஒரு 20 ரூபா செருப்பு 15 ரூபா செருப்பு தான் போடுவேன். இப்போ கொஞ்சம் காஸ்ட்லி செருப்பு போடுறோம். 15 ரூபா செருப்பையும் வாங்கிட்டு சடக்குன்னு அடிக்கும் மழை. அப்போ பார்த்து மழை பெய்யுது, பின்னால் சகதி அடித்தா என் வேஷ்டியெல்லாம் கெட்டு போகும். அதனால் மெதுவாக தான் நான் நடக்கிறத பார்த்தா ரோபோட் நடந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் அவசரமாக மதுரைக்கு போகணுன்ட்டு வெளியே இறங்குறேன், மழை வந்துட்டு. என்னுடைய வீட்டில் இருந்து அந்த மெயின் ரோட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மைதானம் இருக்குது, மந்த கோயில் மைதானம்னு சொல்லுவாங்க. அவ்வளவும் சகதியாக இருக்குது. அதை கடந்து நான் போனோம். அப்போ நான் பட்ட பாடு, ஐயோ மழை ஏன் இப்போ பார்த்து வந்ததுன்னு மழையை திட்டுறேன் மனசுக்குள்ளே. மழை இப்போ வந்து ஐயோ நான் பஸ்ஸை பிடிக்கணுமே, எப்படி அவசரமாக போகணுமேன்ட்டு இப்படி மெதுவாக தான் நடக்கிறேன். திடீர்னு பார்த்தா நான் போக விரும்பின பஸ் வந்து அங்கே மெயின் ரோட்டில் நிற்குது, உர்ரு நிற்குது. பஸ்ஸு பேர் வசந்தா. உடனே மைண்டில் நினைக்கிறேன், வசந்தா தயவு செய்து போயிடாத, அங்கேயே நில்லு, ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ வசந்தா, வெயிட் ஃபார் மீ வசந்தா அப்படின்னு. அது போகுது, அங்கே போகுது. ஐயோ போகுதே, வசந்தா விட்டுட்டு போகுதே. ஆனாலும் நடக்கிறேன். நான் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தேன், வசந்தா உருன்ட்டு புகையை கக்கிட்டு போயிட்டுது. வசந்தா 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 அது எக்கோ அப்படியே போயிட்டு வசந்தா போயிட்டு. ஆனால் இது எதையுமே காட்டாம சிரிச்ச முகத்தோடு அங்கே நின்ன பாருங்க, அதுக்கு பேர் தான் பாஸ்டருங்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளுக்கு இவ்வளவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்படி பைபிளையும் இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். உள்ளுக்கு வசந்தா இப்படி கை விட்டுட்டியே, ஏமாத்திட்டியேன்னு சொல்லி வருத்தத்தில் அப்படியே நிற்கிறேன். நான் சிரித்த முகத்தோடு, உள்ளுக்கு எவ்வளவோ வேதனையை வச்சுக்கிட்டு அதே நேரம் சிரித்த முகத்தோடு ஒருவன் இருக்க முடிஞ்சா அவன் பாஸ்டராக தான் இருப்பானே தவிர வேற எவனாக இருக்க முடியாது. பிறகு கொஞ்ச நேரம் நின்று ஒரு 15 நிமிஷம் ஆச்சுன்னு வைங்களேன். 15 நிமிஷம் நிற்கிறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் நாட்களில் எனக்கு இன்னும் மாதிரி வருத்தமாக இருக்கும். நின்றுட்டுருக்கேன், ஐயோ அவசரமாக போகணுமே, அதை பிடிச்சிருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும், அதை பிடிச்சிருந்தா எவ்வளோ கையை விட்டு போயிட்டுதேன்னு இவ்வளவோ வருத்தப்பட்டுருக்கேன். பிறகு அந்த மதுரை போகிற ரூட்டில் அடுத்த பஸ்ஸு வருது, அதில் ஏறிக்கிட்டு ஸ்டாண்டிங்கில் தான் போகணும். இந்தியெல்லாம் நிறைய ஸ்டாண்டிங்கில் போவேன். அப்படி ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கும்போதே பார்க்கேன், குறிப்பிட்ட இடத்துல இந்த பஸ் ஸ்லோ பண்ணிச்சு. பார்க்குறேன், எனக்கு முன்னால் போச்சே 1/4 மணி நேரத்துக்கு முந்தி வசந்தா, அது ஒரு பெரிய பள்ளத்தில் தலகுப்புற விழுந்து கிடக்கு. அதுக்குள்ளே இருந்த ஆட்களெல்லாம் மேலெல்லாம் ஆயிலெல்லாம் கொட்டி, சிலருக்கு வெட்டி மேலெல்லாம் ரத்தம் கொட்டி அப்படி தூக்கிட்டு வராங்க. அங்கே ஒரு பொம்பளையால் தூக்கிட்டு அப்படி இறக்குறாங்க பாருங்கள், முதுகில் வெட்டி தூக்கிட்டு வராங்க. அவ்வளோ பெரிய ஆபத்தில் பயங்கர பள்ளத்தில் பஸ்ஸு விழுந்தது. இந்த அடுத்த பஸ்ஸில் நான் போகும்போது ஸ்டாண்டிங்கில் எட்டி பார்த்தேன், வசந்தா ஓ நிலைமை. நல்ல வேலை வசந்தா, உன்னைய மட்டும் நம்பி இருந்திருந்தேன்னா செத்தேன். நல்ல வேலை கர்த்தரை நான் நம்பினேன். நான் இருந்தேன் பாருங்க. ஆனால் கர்த்தரை நம்பினது மட்டும் இல்லை, கர்த்தர் அந்த நேரத்தில் மழையை அனுப்பி நம்ம நடைய ஸ்லோ ஆக்கி பஸ்ஸை பிடிக்க விடாமல் ஆக்கி, இந்த மாதிரி இஸ்ரவேலை காக்கிற தேவன் எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க. இது மாதிரி தெய்வம் இல்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், உங்களை நடத்துவார், உன் குடும்பத்தை நடத்துவார். இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். அப்படியே தீங்கின் காலம் வந்தாலும் அந்த தீங்கு காலத்திலே உன்னை கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவில் ஒளித்து வைத்து ஒரு நாள் கண்மலையின் மேல் நிறுத்துவார். அப்பொழுது உன் சத்துருக்கள் அதை காண்பார்கள், விசுவாசிகளும் அதை காண்பார்கள். எல்லாரை விட நானும் அதை காண்பேன். கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறதை நான் காண்பேன். அப்பொழுது என் ஜெபம் கேட்கப்பட்டது, என் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று எனக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். மடமட மடமடன்னு கைத்தட்டி இயேசுவே 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 என்று சத்தமிடுங்கள்.
இயேசுவே 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 என்று. இயேசுவேன்னு சொல்ல வெட்கப்படாதீங்க. அந்த நாமத்தில் எல்லா மருந்தும் இருக்கு. இயேசுவின் நாமமே மருந்து. இயேசுவின் நாமமே பலத்த துருகம். மருந்து, மருந்து, சுகமளிக்கும் மருந்து, நெஞ்சு வலியை போக்கும் மருந்து, உன் முதுகு வலியை நீக்கும் மருந்து இயேசுவின் நாமம். சொல்லுங்க. உன் வயிற்று வலியை நீக்கும் மருந்து இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். உன் சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கும் நாமம் இயேசுவின் நாமம். உன் திகைப்பையும் கலக்கத்தையும் நீக்கும் நாமம் இயேசுவின் நாமம். சீயோன் குமாரத்தே, பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென், ஆமென்.